வெல்கம் டு ஷாத்விக் கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் பீர்க்கங்காய் சேர்த்து பருப்பு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 பீர்க்கங்காய் எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூடவே தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரை சூடு பண்ணிவிட்டு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்து வாசனை வந்த பிறகு ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினா போதும். நம்ம குக்கரில் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக வதங்கினா போதும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சின்ன வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காவை ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம், அதனால் குழஞ்சிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் மசாலா பொடிகள்லாம் சேர்க்கும்போது அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற 1 கப் துவரம்பருப்பை சேர்க்க போகிறோம். துவரம்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும். இதை நான் காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே பருப்பு கூட்டுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி விட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு நாம் எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதித்து நல்லா தேங்காய்லாம் சேர்ந்து வந்த பிறகு இது கூட கொஞ்சமாக வெல்லம் போட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கிக்கலாம். பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதத்தோட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.